நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு குலதெய்வ வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு. இதில் அடிப்படையில் முக்கியமாக சொல்வதானால், நம்முடைய தமிழ் வாழ்வு தமிழர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய முன்னோர்களையே குலதெய்வமாக வழிபட்ட சமுதாயமாகும். அதில் மூத்தவர் தான் நம்முடைய முருகன் என்றும், அதன்படியான கூற்றுகள் யாவும் உண்மைதான் என்றும் சொல்ல இயலும். அதேபோல் நம்முடைய அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தினரை பொறுத்தவரை அவரவர் முன்னோர்கள், நம்முடைய பாட்டனுக்கு பாட்டியோ தாத்தனுக்கு தாத்தனோ ஓரளவுக்கு முக்கியஸ்தர்களாக இருந்திருப்பார்கள், அல்லது குடும்பத்திற்காகவே பாடுபட்டு தன்னுடைய உயிரை போக்கியிருப்பார்கள். அவர்களையே தெய்வமாக கொண்டு நாம் வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது தமிழ் சமுதாயத்தில். அதில் நம்முடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடுவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. ஒரு காயம்பட்டால் உடனடியாக ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் நெடுங்கால தீர்வை நாம் காண்பது போல அந்த குலதெய்வ வழிபாடு என்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் தமிழர்களை பொறுத்தவரையில் பார்த்தால், உண்மையில் அவர்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கை வாய்ந்த சமுதாயம். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத, எதுவும் புலப்படாத ஒன்றை அவர்கள் நம்புவது கிடையாது. காரண காரியமின்றி எதையும் செய்வது கிடையாது. தன்னுடைய முன்னோர்கள் நமக்கு தெரிந்தவர்கள். அவர்களை வழிபடுவது என்பது சால சிறந்தது. உண்மையான ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. நம்முடைய வழிபாடு என்று பார்க்கும் பொழுது கூட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது தான் அடிப்படை. நாம் இதை சாதிக்க வேண்டும் என்று எதையும் தொடங்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு விஷயம் தடைக்கல்லாக இருக்கிறது எனும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுதும், அல்லது நன்மையை நலம் மிகுந்த ஒன்றை தொடங்கும் பொழுதும் நாம் வழிபாட்டு முறையை கைக்கொண்டு அதில் குலதெய்வத்தை வழிபட்டு நம் முன்னோர்களை வழிபட்டு தொடங்குவதும், தடை கற்களென ஏதாவது நம்முடைய செயலில் தெரியும் பொழுது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு வருவதும் வழக்கமாகும். இதில் என்ன முக்கியமென்றால், நம்மை நாம் வலிமைப்படுத்திக் கொள்வது, நம் மன வலிமையை பெருக்கிக் கொள்வதுதான் வழிபாட்டு முறையாகும். ஒரு சொல்லை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நாம் உருவேற்றிக் கொள்கிறோம். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை அதில் வலிமைப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய நலம் மிகுந்து வர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளும்போது அது நமக்கு கிடைக்கிறது. ஒரு செயலை நாம் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அதில் அதன் உருவாக நாம் மாறுகிறோம். நம்முடைய ரோண்டா பைரன் என்கிற புத்தக ஆசிரியர் சீக்ரெட்ஸ் எனும் புத்தகத்தில் சொல்லுவது போல, எதையும் நாம் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது நம் கண் முன்னே நம்முடைய வெற்றியை காணும் வகையிலான ஒரு கற்பனை உருவாக்கத்தை பெறும் பொழுது அது தானாகவே நமக்கு வந்து சேர்கிறது. எதுவாக நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். இவை அனைத்தும் உள்ளடக்கியது தான் ஒரு வகையில் வழிபாட்டு முறையாகும். இது காலையில் தியானம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால், எது நமக்கு தேவையோ அதை தியானித்து நாம் நினைத்து கொண்டு மனதை அமைதியாக சலனமற்று நம் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் தியானம். அப்படியாக நம் மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அதை உருவகித்து நினைப்பதும், மூச்சை விடும் பொழுது
உருவகித்து நினைப்பதும் நம்முடைய உயிர்ப்பு தன்மை மிகுத்து வருவதற்காக நாம் செய்து வருவதாகும். அதற்கு பிறகு நினைத்து கொண்டு ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்வதற்காக தியானிப்பது என்பது நாம் நம்முடைய வெற்றி பெற்றுவிட்டதாகவே நினைத்து கொண்டு அதை ஒரு உருவாக்கம் செய்து கொண்டு நம் மனக்கண் முன் கொண்டு வந்து சிறிது நேரம் நிலைத்து வைத்து கொண்டு நாம் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டு சில மணித்துளிகள் செலவழித்து பிறகு நம்முடைய வேலையை தொடங்குவது என்பது நம்முடைய வெற்றிக்கு வழிகோலுவதாகும். இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் நம்முடைய குலதெய்வ வழிபாடு. நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர் நம் குடும்பத்திற்காக இவ்வளவு பாடுபட்டார் என்று நினைத்து அதை நாம் நினைத்து பார்த்து கொண்டு நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்காக நம்முடைய வளத்திற்காக வழிபாடு நடத்துவது நம்முடைய மன வலிமையை பெருக்கிக் கொள்ளும் விதமானது. இது மிகுந்த போற்றுதலுக்குரிய ஒன்றாகும். வருடத்துக்கு ஒரு முறையேனும் நாம் குலதெய்வ வழிபாடு நலம் தரும் என்று சொல்வார்கள். அது தீபாவளிக்கு ஒரு முறையாவது தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வது என்பது போன்றதாகும். தினந்தோறும் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து தியானித்து நம்முடைய முன்னேற்ற பாதையை வகுத்து கொள்வது என்பது நமக்கு மன வலிமையை தருவதாகும். அது ஒரு வகையில் நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் இந்த தலைப்பு உண்மையில் மன வலிமையை குறித்தது என்றே சொல்ல முடியும். அந்த வகையில் நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் மன வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு சில புத்தகங்களை படிப்பதற்கு இந்த ரோண்டா பைரன் சீக்ரெட்ஸ் புத்தகத்தை படித்து அதில் எவ்வளோ செய்திகள் இருந்தாலும் உள்ளடக்கம் ஒன்று மட்டும்தான். அதில் நம்முடைய மன வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி நம்முடைய தடைக்கற்களெல்லாம் உடைத்தெறிந்து நம்முடைய முன்னேற்ற பாதையை உறுதிப்படுத்தி கொண்டு வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்வது நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் என்று கூறி இன்றைய இந்த தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் நம்முடைய தமிழ் வாழ்வுமுறை தொடர் வளரும் தொடரும் மிகும் என்று கூறி நம்முடைய இன்றைய இந்த தலைப்பு குலதெய்வ வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு தொடர் நிறைவுறுகிறது. நண்பர்கள் தயவு கூர்ந்து இதற்கான தங்களுடைய விமர்சனங்களை பதிவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.